ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். மனசுல பட்டது சீரீஸ் 8. இன்னைக்கான டாபிக் எதை பத்தி அப்படின்னா, நம்ம கடன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இட் மே பி எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. நம்ம டே டு டே லைஃப்ல ஆரம்பிக்கிற குக்கிங்கா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ், சிங்கிங், டான்சிங், இல்ல சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருந்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸ், அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டே இருப்போம். பட் திடீர்னு நம்ம மனசு ஸ்டக் ஆகி நிற்கும். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்கு தான். பட் நம்மள ஆல்ரெடி நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கவங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அந்த மனசு அதெல்லாம் கண்டுக்காது. யாரு மோட்டிவேட் பண்ணலையோ அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். பிகாஸ் நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், உங்க டைம் நீங்க அவங்க கிட்ட வேஸ்ட் பண்ணிருக்கலாம். ஸோ நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும். பட் என்ன அப்படின்னா, நம்ம எப்போதுமே ரொம்ப பெஸ்டா ஒரு விஷயம் பண்ணும் போது ஒரு சில பேருக்கு அதை மோட்டிவேட் பண்றதுக்கு மனசு வராது. பிகாஸ் நீங்க இன்னும் பெஸ்டா பண்ணிடுவீங்களோ, அதுல இருந்து இன்னும் பெருசா வளர்ந்துருவீங்களோ அப்படின்ட்டு அவங்க மனசு அதுக்கு தயாரா இருக்காது. ஸோ நீங்க அதுலேயே தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஒரு மோட்டிவேட் பண்ணலேனாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க ரொம்ப பெஸ்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அது ஒரு சின்ன குக்கிங்கா கூட இருக்கலாம். நான் இவங்களுக்காக இதை செஞ்சேன், இவங்க நல்லா இருக்குன்னு கூட சொல்லலையே அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. செல்ஃப் லவ் இஸ் a key to success. செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் a key to success. ஏன்னா நான் இது ரொம்ப எதிர்பார்த்திருக்கேன். ஸோ நான் இப்பதான் இதெல்லாம் ரெக்ரெட் பண்ணிருக்கேன். ஐம் 29. ஐம் நெக்ஸ்ட் இயர்ல நான் 30 டச் பண்ணிடுவேன். இப்போதான் இதெல்லாம் ரெக்ரெட் பண்ணிருக்கேன். இப்பதான் இதெல்லாம் புரியுது. என்னதான் நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் நம்ம கேட்டிருந்தாலும் கடந்து வந்திருந்தாலும், நமக்கு ஒரு ஏஜ் வரப்பதான் இதெல்லாம் நம்ம ரெக்ரெட் பண்ணிட்டு வெளியில வர முடியுது. அது ஒருத்தவங்களுக்கும் ஒரு டைம் எடுத்துக்கும். எனக்கு இவ்வளவு நாள் எடுத்திருக்கு. ஸோ இதை பாக்குற நீங்க என்னோட யங்கா இருந்தாலும் சரி, என்னோட ஏஜ்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி தாட்ஸ் இருக்கிறவங்களும் இனிமே யாருக்காகவும் வெயிட் பண்ணாம நீங்க உங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு வெளியில வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.